நண்பர்களே, 2003 இந்த அரங்கிலே என்னுடைய 7 நூல்களுடைய வெளியீட்டு விழா நடைபெற்ற போது பழ கருப்பையா அவர்கள் இந்த அரங்கிலே அந்நூலின் வெளியீட்டு விழாவிலே ஒரு உரையாற்றினார். அவர்களை நான் முதலில் சந்திப்பது அந்த நிகழ்விலே தான். அதிலிருந்து தொடர்ந்து அவரை கவனித்து வருகிறேன். அவரை விட அவருடைய மைந்தனும் தமிழின் முதன்மையான சைவ அறிஞர்களில் ஒருவருமான கரு ஆறுமுக தமிழன் அவருடன் நெருக்கமாகவும் அன்புடனும் இருந்து வருகிறேன். இந்த அரங்கு அவர் பல நினைவுகளை எனக்கு உருவாக்குகிறது. இந்த அரங்கு பெருமளவுக்கு சிதைந்து ஏறத்தாழ 25 ஆண்டு காலம் கடந்தது என்றது நிகழ்ச்சியில் இங்கு நடைபெறவில்லை. இன்று இதை புதுப்பித்து ஒரு சிறந்த அரங்காக மாற்றியவர் என்னுடைய நண்பர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள். இந்த அரங்குக்காக தமிழ் எழுத்தாளர்கள் சார்பில் அவருக்கு ஒரு நன்றியை இந்த மேடையில் தெரிவித்தார். நண்பர்களே, இந்த அரங்கிலே பழ கருப்பையா அவர்களை பற்றி சில சொற்களை சொல்ல வேண்டும் என்றால், ஒரே சொல்லில் அரசியலில் தோற்று போன ஒரு ஆளுமை என்று நான் சொல்வேன். அது ஒரு கடுமையான சொல்லாக சொல்லலாம். ஆனால் அரசியலிலே நேர்மையாக இருந்தார் என்பதை அதனுடன் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நேர்மையின் விளைவாக தோற்றார் என்று விரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நூலை பற்றி சொல்லும் போது இதில் பக்கம் தோறும் விரிந்து வருவது தன்னுடைய தந்தை வழியாக பெற்ற செல்வத்தையும் தான் ஈட்டிய செல்வத்தையும் அரசியலிலே இழந்தவர் என்றுதான் ஒரு சாட்சியம் பகிர்கிறது. ஈட்டியவர்களின் பட்டியலில் அவர் இல்லை. அதுவே இன்றைய சூழலில் ஒரு பெரிய தகுதி. இங்கே சில சொற்களை அவர் பொருட்டு சொல்ல வந்ததற்கான தகுதி என்பது அந்த தோல்விதான். சில சரணங்கள் மாபெரும் வெற்றிகளை விட சில தோல்விகள் மதிக்கப்பட தகுந்தவை, கவனிக்கப்பட தகுந்தவை. அவருடைய தோல்விக்கு என்ன காரணம் என்று அவருடைய மைந்தனிடம் இன்று பேசிக் கொண்டிருந்தேன். அதோட முதன்மையான காரணம் என்று எனக்கு தோன்றுவது 2 தான். ஒன்று, அவருடைய இயல்பான கல்வி, அதாவது புத்தக கல்வி, வாசிப்பு, அது அவருக்கு அளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை, அது அவருக்கு அளிக்கக்கூடிய ஒரு தோரணை. இன்னொன்று, அவருடைய நகரத்தார் பின்னணி, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு தோரணை. இது 2ஐயும் இவருடைய உடல் மொழியிலிருந்து மாற்ற முடியாது. இந்த உடல் மொழி எதற்காக சொல்கிறேன் என்றால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் அங்காடி தெரு படத்திற்காக நானும் வசந்த பாலனும் வெவ்வேறு கதை மாந்தர்களை யோசித்துக் கொண்டிருந்தோம். அதுல அந்த முதலாளி கதாபாத்திரத்திற்கு ஒரு நடிகர் தேவை. திரைப்படத்தில் ஒன்று உண்டு, திரைப்படத்தில் நடிக்க முடியாது, குறிப்பாக செல்வந்தராக நடிக்க முடியாது. சரியான தோற்றம் துணை நடிகர் வருவார், கண்ணால் பார்த்தா சரியா இருக்கும். ஆனா புகைப்படத்துல எடுத்து போட்டு பார்த்தா இவர் பணக்காரர்கள் எல்லாம் தெரிந்தது. படித்தவரையும் பணக்காரரையும் வேற ஆட்களை நடிக்க வைக்க முடியாது. ஒரு ஷாட்ல வந்தா கூட ஒரு நீதிபதி ஆக நடிக்க வைப்பதற்கு ஏறத்தாழ அதே தரம் கொண்ட ஒருவரை தான் நடிக்க வைக்க முடியும். ஓய்வு பெற்ற ஒரு பேராசிரியர் நடிக்க வைக்க முடியும். அப்போ இந்த கதாபாத்திரத்துக்கு யாரை நடிக்க வைக்கலாம் என்று ஒரு 50 பேருக்கு மேல் பார்த்தார்கள். இப்ப நான் பழக்கருப்பையா அவருடைய பேரை சொன்னேன், இவர் நடிக்க வைக்கலாம். அப்புறம் வசந்தபாலன் நேரில் சென்று பார்த்து அங்கே சொல்ல, அங்கிருந்து எனக்கு ஃபோன் பண்ணேன், சார் அப்படியே இருக்கார், சில பல கோடிகளுக்கு அதிபர் போலதான் இருக்கிறார், போட்டுருவோம். அப்படிதான். அது அவருடைய வளர்ப்பு, அவருடைய பின்னணியிலிருந்து அவருக்கு வந்தது. ஆனால் அரசியல் அது ஒரு பெரிய எதிர்மறை அம்சம். ஏனென்றால் எங்கிருந்தாலும் நேருக்கு ஒருவர் இவரை நம்பாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் கிடைக்கும். இந்த நூலில் ஒரு தருணம் வருகிறது. தமிழகத்துடைய அவைத்தலைவராக அவர் வருவார் என்பது கிட்டத்தட்ட அனைத்து ஊடகங்களும் உறுதி செய்யப்பட்ட ஒரு தருணம். அவருடைய மனைவியே அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார், அவரும் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார். அப்போது அறிவிப்பு வருகிறது, இவர் அவைத்தலைவர் அல்ல, வேறொருவர், அமைச்சர் பதவி இல்லை, எந்த பதவி இல்லை. ஏன்னா அந்த தருணத்திலே அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு பல காரணங்களில் ஒன்றாக இருந்தது அவருடைய ஆவேசமான பேச்சு. தமிழகம் முழுக்க பணியாற்றி இருக்கிறார். அதற்கு ஊதியமாக கூட ஒரு அமைச்சர் பதவியோ கொடுக்கப்படவில்லை. அமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை என்றால் அது ஒரு
ஆங்கிலத்தில் சொல்வதால் கலெக்ஷன் ஏஜென்ட் பதவி, அது இவரால் செய்ய முடியாது. ஆனால் அவைத்தலைவர் பதவியை செய்ய முடியாது. அதற்கான ஆளுமை தோரணை எல்லாம் அவரிடம் உண்டு. ஆனால் அதுவும் கொடுக்கப்படவில்லை. ஏன் கொடுக்கப்படவில்லை என்பதற்கான காரணத்தை சுற்றிட்டார் சொல்கிறார். இவர் ஏதோ ஒரு நெருக்கடி நேரத்தில் சொந்தமாக முடிவெடுத்துவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கு, அது ஏன் கொடுக்கணும்? அதுதான். ஆகவே தொடர்ந்து இவருடைய இருந்து வரக்கூடிய கல்வியுடைய நிமிர்வும் மரபுடைய நிமிர்வும் தொடர்ந்து அரசியல் இவரை தோற்கடித்துக்கிட்டே இருக்கு. தமிழ் அரசியலை வெல்வதற்கு 2 வகையான தோரணைகள் ஒரே தருணத்தில் தேவைப்படுகின்றன. ஒன்று, மேடைகளில் ஒரு செயற்கை நிமிர்வு, தனி வாழ்க்கையில் ஒரு செயற்கையான மிகை குழைவு. கிட்டத்தட்ட வெயிலில் வாடிய கீரை மாதிரி இருக்கக்கூடியவர்களை பார்த்தது. அவ்வளவு குழைந்து, அவ்வளவு தழைந்து, அவ்வளவு தனிந்து, ஒருபோதும் இந்த பாம்பு நம்மை கடிக்காது என்று 1000 முறை கொத்தி சத்தியம் வருவதற்கு தான் பதவி கொடுப்பது. ஆகவே தொடர்ந்து ஒரு வகையில தோல்விகளை அடைந்து கொண்டே வந்த ஒருவராக இவர் இருக்கிறார். திரைப்படத்தில் அதேதான். திரைப்பட தயாரிப்பாளராக ஈட்டிய அனைத்தையுமே இழந்தவராக ஒரு சித்திரத்தை அதில் கொடுக்கிறார். தொடர்ந்து வெற்றிகள் அடைந்து அதன் பிறகு கூடாத ஒருவரை நம்பி திரைத்துறையிலே பணத்தை இழந்து பூஜ்ஜியத்துக்கு வந்து சேர்கிறார். 2 தருணங்களில் தன்னுடைய மனைவியுடன் உரையாடலை புத்தகத்தில் சொல்கிறார். ஒன்று, திரைத்துறையில் எல்லாவற்றையும் இழந்து கிட்டத்தட்ட பூஜ்ஜிய நிலைக்கு வந்த பிறகு உன்னை இப்படி கொண்டு வந்து விட்டுட்டேனே என்று தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார். அப்போ மனைவி சொல்றாங்க, என்ன பேசுறீங்க நீங்க, மலை போல நீங்க இல்லையா, நீங்க தான் இருக்கிறீங்க, வேற என்ன எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. இன்னொரு தருணத்துல சபாநாயகர் பதவி தனக்கு கிடைக்க வேண்டிய எதிர்பார்த்து அது வராத செய்தியில தான் தெரிந்து கொள்கிறாங்க. அப்போ அவருடைய மனைவி ஏமாற்ற அடைகிறாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, இதெல்லாம் ஒட்டுறதுதான் ஒட்டும், விடுங்க, அது தேவையில்லை, அதை பறந்துருக்கேன்னு அவங்க மனைவி சொல்றது. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த நூல் உருவாக்கக்கூடிய சித்திரம் பல வகையில் அதனுடைய நேர்மை காரணமாக ஒரு தனித்த சிறப்பான ஒரு புனை உருவாக்கக்கூடிய நல்ல இலக்கிய படைப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறைவையோ அது கண்டறிதலில் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்று, இங்கு பலவர் முன்னாடி சொன்னது போல மாத்தூர் பாலாம்பாள் என்கிற ஒரு பெண்மணியுடைய கதை. இந்த பெண்மணி ஒரு அந்தன பெண்மணி. ஒரு காரைக்குடியிலே பேருந்து நிலையத்திற்கு இரவு நேரத்தில் வருகிறார். அந்த காலத்தில் 9-10 மணிக்கு மேல் பேருந்துகள் இல்லை அவர் ஊருக்கு. ஆகவே பேருந்து நிலையத்தில் இருக்கிறாங்க. பேருந்து நிலையமும் காலியாகிவிட்டு யாருமே இல்லை. அதை ஒட்டி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. ஆகவே இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்கே போய் அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட இங்கே திண்ணையில் உட்காந்துக்கிறேன்னு சொல்லும்போது உட்காந்துக்க சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு காவலில் அந்த அம்மா உள்ள கூப்பிடுறாங்க. இவர் இந்த அம்மா உள்ள போய் போறாங்க. அந்த 2 காவல் அந்த அம்மாவை கற்பழிக்கிறார். அந்த வல்லுறவை பற்றி அந்த அம்மா வந்து அறிக்கையிட போலீஸ்ல புகார் கொடுக்குறாங்க. மறுநாளைக்கு அந்த போலீஸ் காவல் நிலையத்துடைய காவல்துறை அதிகாரியே வந்து அவர்கிட்ட தான் முறையிடப்படுகிறது. அவரே அந்த காவல்துறை ஊழியர்கள் மேல் நடவடிக்கை எடுத்து உடனடியாக வழக்கு பதிவு செய்கிறார். ஆனால் அந்த வழக்கை அதற்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரி அது வழக்காக நீதிமன்றம் கொண்டு வர மறுத்தது. அது போலீஸோட கௌரவத்தை பாதிக்க. அதற்கு எதிராக காரைக்குடியிலே பழக்கிருப்பையா இளைஞர்களாக இருந்த பழக்கிருப்பையா ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறார். இது வந்து ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்த காலம் 1978. அப்போ நான் மாணவனாக இருக்கிறேன். அந்த போராட்டத்துடைய ஒரு ஆக்ரோஷமான ஒரு சித்திரம் அங்கே இருக்கு. அதற்காக இவர் நடத்திய தெரு போராட்டங்கள், போலீஸுடைய பிடிவாதம். போலீஸ் பொறுத்தவரையில் அவங்களை எச்சரித்து விடலாம், அதுக்கு மேலே அவன் பண்ண முடியாது. போலீஸாருடைய கௌரவம் போயிடும். போலீஸாரை யாரும் பயப்படாம ஆயிடுவாங்க. திருப்பி போலீஸாரை தான் சொல்லுவாங்க, நடவடிக்கை எடுத்தால் போலீஸாரை பயப்படாம ஆயிடுவாங்க. ஆகவே அந்த போராட்டத்தை முன்னெடுத்து பெரிய அளவில் அதை கொண்டு போறாங்க. அதுக்கு அடி வாங்குறார். அதான் சொன்னாங்க, மேடையில ஏறி போலீஸார் அடிக்கிறாங்க. ஆனா அதனுடைய முடிவு அரசியலை பற்றி யோசிக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு முக்கியமான முடிவு என்னவென்றால், அந்த பெண்மணி சில நாட்களுக்கு பிறகு ஒரு குளத்திலே செத்து கிடக்குறாங்க. குளத்துல விழுந்து செத்துட்டாங்க, கதை முடிச்சிடறாங்க. அதை விட முக்கியமானது, சட்டசபையிலே அன்றைய முதல்வர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் அந்த பெண்மணி ஒரு மனநோயாளி, ஆகவே அது புகார் தவறானது என்று சொல்லி அந்த விஷயத்தை அப்படியே முடிக்கிறார். மக்கள் அவ்வளவு பெரிய தலைவர் அப்படி சொன்ன பிறகு அது அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. எதற்கு சொல்ல வரேன்னா, இந்திய அரசியல் இப்படி ஒரு
போலீஸை நியாயப்படுத்தக்கூடிய அறமற்ற ஒரு அறிக்கையை விடாத அநேகமாக எந்த அரசியல்வாதி கிடையாது. நான் இங்கு வருவதற்கு முன் கேரள அரசியலில் ஏதாவது ஒரு அரசியல்வாதி இருந்திருக்கிறாரா? சி அச்சுதமேனன் தவிர எல்லா ஆட்களுமே எல்லாருமே போலீஸ் அராஜகங்களை நியாயப்படுத்தி இருக்கிறாங்க. அப்புறம் சி அச்சுதமேனன் நியாயப்படுத்தல நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒரு நண்பர்கிட்ட கேட்டு அச்சுதன் மேனன் மேல அப்படி ஒரு குற்றச்சாட்டு உண்டா? அவர் வரிசையே சொல்ல ஆரம்பிச்சார், இவ்வளவு இருக்கு. அதுக்கு எதிராக அங்க இருக்கிற மாபெரும் கவிஞர் வைலப்புள்ளி ஒரு பெரிய கவிதை எழுதியிருக்கிறார். அந்த பதவியில் இருக்கக்கூடியவர் போலீஸுக்கு இந்த கப்பத்தை கெட்டியாகணும், அதுக்கு பதிலாக போலீஸ் அவருக்கு ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார். எத்தனையோ படங்களில் பெண்களின் கற்புக்காக வந்து இருக்கக்கூடிய அதே எம்ஜி ராமச்சந்திரன் தான் அந்த வார்த்தை அங்க சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அந்த வார்த்தையை சொல்லாத ஒரு ஆட்சியாளர் தமிழகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். எல்லாருமே அந்த கரை வந்து படிங்க. ஏன்னா அதிகாரம் அப்படிப்பட்ட அதுதான் இந்த புத்தகம் எனக்கு அளிக்கக்கூடிய பாடமா இருக்கு. எல்லா ஆட்சியாளர்களை பற்றி அதை சொல்ல முடியும். நாளை நான் தமிழகத்துடைய முதல்வரானால் நானும் ஒரு பேப்பர் எடுத்து அதை படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆகும். ஏன்னா அதிகாரத்துடைய கோப்பு, அதிகாரத்துடைய அமைப்பு, ஒரு அதிகாரம் வெளி இதிலே அமைச்சர்கள், சட்டமன்றம் எல்லாம் இருந்தாலும் கட்ட கடைசியில் ஆயுதம் ஏந்திய ஒரு குழுவால் தான் அந்த அதிகாரம் தீர்மானிக்கப்படுது. அது போலீஸா இருக்கலாம் அல்லது இராணுவமாக இருக்கலாம். நீங்க அதை நியாயப்படுத்தாம அந்த அரசின் மேல் இருக்க முடியாது. நீ யானை மேல உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஆனா யானையோட இயல்புக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். உங்க உடல் அசைவு என்பது உங்க உடல் அசைவு இல்லை, யானையோட உடல் அசைவு தான். திரைப்படங்களை பார்க்கலாமே, மலையாள திரைப்படங்கள் அதை காட்டுவாங்க. ஒருவன் இப்படி வந்துட்டு மட்டும் தான் காட்டுவாங்க. அந்த அசைவை வச்சாலும் யானை மேல உட்காந்துருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். கீழே சூம் டவுன் பண்ண அங்கே யானை இருக்கும். அதுதான் அதிகாரத்துடைய அசைவு. இரண்டாவதாக இந்த புத்தகத்தில் எனக்கு சுவாரஸ்யமாக இருந்த இடங்கள் ஒன்று, பழகரப்பி அவர்கள் ஒரு பெரிய தனி நபர் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். தமிழகத்தில் நிகழ்ந்த தனிநபர் போராட்டங்களில் மிக முக்கியமான 4-5 போராட்டங்கள் ஒன்று. ஒரு காலத்தில் அல்லது இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் வரலாறு எழுதப்படும் என்றால் அவ்வளவுதான் அவருக்காக இடமாக ஒருவேளை ஒதுக்கப்படும். அது அவரே அந்த புத்தகத்தில் சொல்கிறார். அதாவது கண்ணப்பன் தமிழகத்துடைய அமைச்சராக இருந்த செம்பைங்கிற ஒரு ஊற்றிலிருந்து காரைக்குடியோட தண்ணீரை திருப்பத்தூர் கொண்டு போறாங்க. திருப்பத்தூர் வறண்ட மாவட்டம், அதாவது மதுரை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர். அங்கு குழாய் வைத்துக் கொண்டா போற வழியில் ஒரு தொழிற்சாலைக்கு அந்த தண்ணியை கொடுக்கக்கூடிய உத்தேசம் உள்ள இருக்கு. காரைக்குடியே வறண்ட பகுதி தான். இது ஒரு பிச்சைக்காரன் சட்டியிலிருந்து எடுத்து இன்னொரு பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரியான ஒரு செயல்பாடு. ஆகவே காரைக்குடிக்கு தண்ணி இல்லாம ஆயிடும் மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய ஒரு ஊற்று நம்பி ஒரு நகரம் இருக்கு. இந்த தண்ணியை எடுத்து கொண்டு போனால் காரைக்குடிக்கும் தண்ணி இல்லாம ஆயிடும், திருப்பத்தூருக்கும் காலப்போக்கில் தண்ணி இல்லாம ஆயிடும். ஆகவே அதுக்கு எதிராக காரைக்குடியிலே ஒரு தனிநபர் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். முதல்ல அது போராட்டம் முன்னெடுத்து ஒரு கட்டத்தில் தான் உண்ணாவிரதம் இருக்க முடிவை எடுத்து 19 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார். ஒரு கட்டத்தில் உடம்புல யூரியா மிகுந்து சிறுநீரகம் பழுது அடையக்கூடிய தருணம் வரைக்கும் அது வருகிறது. அவ்வளவு பெரிய போராட்டம், கிட்டத்தட்ட மொத்த மக்களும் வந்து நிற்கக்கூடிய ஒரு போராட்டம். மொத்த மக்களும் அவரை தலைவராக ஏற்று அதனுடைய முன்னில் அவரை நிறுத்த வைக்கக்கூடிய ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தின் உச்சியிலே அவருடைய போராட்டம் வெல்கிறது. அந்த திட்டம் கைவிடப்படுகிறது. சில ஆண்டுகளுக்கு பிறகு கருணாநிதி அவர்களால் தஞ்சையிலிருந்து காவிரி தண்ணி திருப்பத்தூர் கொண்டு வந்து அந்த பிரச்சனை நிரந்தரமாக தீர்வு செய்யப்படுகிறது. அவ்வளவு எளிமையான ஒரு முடிவுக்கு போறதுக்கு பதிலாக எடுக்கப்பட்ட ஒரு குறுக்கு முடிவு தான் இந்த சம்பை ஊற்றை கொண்டு போகும் செய்யக்கூடியது. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தலைவர் மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒருவர் உடனடியாக அங்கே தேர்தலில் வென்று பதவிக்கு வருவதுதான் எந்த திரைப்படத்திலையும் நம்ம திரைக்கதை எழுதுவோம். ஆனால் அது நடக்கவில்லை. அவருக்கு அந்த தேர்தல் இடம் கிடைக்கவில்லை, தனியாக இருக்கிறார், தோற்றுக்கொண்டார். அதே மக்கள் வாக்களிக்கவில்லை. என்னுடைய நண்பர் உதயகுமார், அவர் வந்து குமரி மாவட்டத்தில் ஒரு தேர்தலில் நின்றார். பச்சை தமிழகம் என்ற அமைப்பு வைத்திருக்கிறார். அவருக்கு நான் நெருக்கமானவன். அவருடைய கூடங்குள போராட்டத்தில் நிறைய ஆதரித்து எழுதியிருப்பேன், நீங்கள் படித்திருக்கலாம். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு அவர்கிட்ட கேட்டேன், கடற்கரை பகுதிகளில் உங்களுக்கு ஓரளவு ஓட்டு வந்திருக்குங்க, அவங்களாம் ஒன்றுமே ஓட்டை போடல அப்படின்னா. ஏன்னா அது வேற கணக்கு. அவங்களுக்காக தான் இவர் வந்து அணி வாங்கி இவர் வாங்கி 100க்கு மேற்பட்ட வழக்குகளோட இன்றைக்கு உட்கார்ந்துருக்காரு.
அப்போ அவரை கொண்டாடுற புகைப்படங்கள் நீங்க பார்த்துருக்கீங்க. அவரை கைது செய்ய வரும்போது பெண்கள் அவரை சுற்றி நின்று அழுது அவரை காப்பாற்றுவாங்க. ஆனா அதே பெண்கள் தேர்தல்ல வேற ஆளுக்கு ஓட்டு போட்டுருப்பாங்க. ஏன்? அது ஒரு முக்கியமான கேள்வி. நன்றி கெட்ட மக்கள் என்ன சொல்ல? அப்படி அல்ல. இந்த அரசியல் வேறு, அந்த அரசியல். இந்த அரங்கிலே ஏதாவது ஒரு உரையிலே ஒரு டேக் ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய, நீங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய நான் நினைப்பேன். அந்த கருத்துக்கு வரக்கூடிய வழி என்பது அதுதான். அந்த அரசியல் வேறு, இந்த அரசியல் வேறு. இந்த அரசியல் என்பது என்ன? அதாவது அதிகாரத்தில் அரசியல் என்று பாலாம்பாள் வரை விஷயத்திலிருந்து இந்த விஷயத்துக்கு இணைத்து நீங்க பார்க்கலாம். அரசியல் அரசியல், இந்த அரசியல் என்பது இதிலிருந்து நீங்கள் மக்கள் சேவை, மக்கள் நலன், முன்னேற்றம், அந்த மாதிரியான வார்த்தைகளை வெளியே எடுத்து விட வேண்டும். அது நமக்கு ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு பொய் அன்றி அல்லது ஒரு கற்பனை அன்றி வேறொன்று அல்ல. எந்த காலத்திலையுமே அதிகார அரசியல் என்பது வேறு. அதில் சேவைக்கெல்லாம் இடம் கிடையாது, எப்பவும் இருந்தது கிடையாது. மேடையில் அப்படி சொல்லலாம், ஏமாந்தால் ஓட்டு போடலாம், அப்படி கிடையாது, அப்படி இருக்க முடியாது. இந்த மேடையில நான் சொல்ல வேண்டிய ஒரு பெயர் அண்டோனியோ கிராம்ஷி என்கிற மார்க்சிய அறிஞர், இத்தாலிய அறிஞர். நவ மார்க்சியர் சொல்ல, மார்க்சியத்துக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்தவர், விரிவான விளக்கம் கொடுத்தவர். இந்த அரசியல் அவர் சொல்றாரு, இந்த அரசு என்பது எந்த அரசாக இருந்தாலும் ஒரு சமூகத்திலே பல்வேறு அதிகார சக்திகள் உள்ளுரைந்திருக்கு, பல்வேறு பவர் சென்டர்ஸ் இருக்கு, குறை 100-200 அதிகார புள்ளிகள் இருக்கும். உதாரணமா ஒரு இப்ப தமிழக அரசியல்ல கைத்தறி தொழிலாளர்கள் என்பது ஒரு அதிகார மையமா இருக்கும், அவங்களுக்கு ஒரு பவர் இருக்கும். தொழிலதிபர்கள் அதே மாதிரி ஜாதி அதிகாரங்கள், கிரானைட் அதிகாரம், இப்படி பல 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 அதிகாரம் இருக்கு. இந்த எல்லா அதிகாரங்களுக்கு நடுவில் ஒரு சமரசத்தை உருவாக்கக்கூடியவர், ஒரு தராசுடைய முள் போன்று அமரக்கூடியவர் தான் ஆட்சியாளர். அவர் இவர்களை நிர்வகிக்கவில்லை, இவர்களை சமரசம் செய்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்கிறார். தமிழகத்தை பொறுத்த அளவில் அதிகார புள்ளி என்பது ஜாதி தான். எந்த ஜாதிக்கு எவ்வளவு, இந்த ஜாதிக்கு எவ்வளவு, அந்த ஜாதிக்கு ஒரு ஆட்சி அமைந்த முதல் 3 மாதங்களே அந்த ஜாதி பங்கீடு நடக்கிறது. அது அணுக்கமா இருந்து பார்த்தா, அது மிக அணுக்கமா இருந்து பார்க்கக்கூடிய இடம் சினிமா. ஏன்னா இங்கதான் எல்லாமே பேச்சு முறை, ஏன்னா ரொம்ப நெருக்கமா இருக்கு. தமிழகத்தில் பார்த்தா ஒவ்வொரு ஜாதிக்கு ஏதோ ஒன்று கொடுக்கப்படுவதை பார்க்கலாம். ஒருவருக்கு ஒரு பதவி கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தா, தமிழகத்தின் உயர் அதிகாரத்திற்கு ஒருத்தர் சொல்கிறார், அது அந்த குறிப்பிட்ட ஜாதிக்கு இந்த பங்களிப்பு இருக்கு, அவங்களுக்கு ஏற்கனவே இவ்வளவு கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு எம்எல்ஏ இல்லை, ஆகவே வாரிய தலைவர் கொடுக்கணும். இப்படிதான் வராது. ஒருவர் பதவிக்கு வர்றதுக்கான காரணங்கள் இதுதானே ஒழிய அவருடைய தியாகம், போராட்டம், அவருடைய பங்களிப்பு, தகுதி என்பதல்ல. இப்ப உதாரணமா தமிழகத்தில் கிறிஸ்தவர்களுக்கான பங்களிப்பு எப்படி கொடுக்கப்படுதுன்னா, சிஎஸ்ஐ கிறிஸ்தவர்கள் 3-4 தொகுதிகளில் செறிவா இருக்கிறார், அவங்களுக்கு எம்எல்ஏ மந்திரி வர முடியும். ஆனா எண்ணிக்கையில் அதிகான கத்தோலிக்கர்கள் தமிழகம் முழுக்க பரவி இருக்கிறார், அவங்களுக்கு எம்எல்ஏ வர முடியாது. ஆக அவங்களுக்கு வேற பதவி கொடுக்கணும். ஆனா ஒரு வகையில் அது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொற்கொல்லர்கள் போன்ற சின்ன சமுதாயம், வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியாது சின்ன சமுதாயத்துக்கு கூட ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு வாரிய தலைவரை அவங்க கொடுப்பாங்க. இந்த பங்கீட்டுல பழக்கருப்பையா போன்ற இந்த போராட்டவாதிகளுக்கு என்ன இடம் இருக்க முடியும்? இது வேற அரசியல், அது வேற அரசியல், அது சமரசத்துடைய அரசியல். அது எதிர்மறையாக நான் சொல்லல, அது பழைய மன்னராட்சியோட ஒப்பிட்டு பார்த்தா மிக முற்போக்கான ஒரு அரசியல். அங்க ஒரு பிரதித்துவம் கிடையாது, மன்னர் தான் கேட்டு. இப்ப அப்படி இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கொடுக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் போயிட்டு இருக்கேன். அப்போ ஒரு சின்ன ஜாதி பூக்கட்டி பண்டாரம் பேரவை போட்டு அதில் ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுத்த போஸ்ட் ஒட்டியிருக்கேன். இப்போ அவங்களுக்கு ஒரு பதவி கொடுக்கப்படுது, அதுதான் ஜனநாயகம் உண்மையில. இப்படி பல்வேறு பதவிகள் வழியாக பங்கிடப்படக்கூடிய ஒரு அதிகாரம். அந்த பங்கீடு நடத்தக்கூடியவர், அந்த பங்கீட்டுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்கிறார். இதுக்கிடையில் அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த சமரசத்தை பண்ணிட்டே இருப்பார். ஒரு சின்ன முடிவெடுக்க இருந்தாலும் எல்லாரும் உட்காருவாங்க, அவங்க பக்கத்தில் இழுப்பாங்க. எறும்பு கூட்டம் ஏதாவது இறையை எடுத்துட்டு போறதை நீங்க பார்த்தா ஒரு திசை நோக்கி அது போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு பிளேடு வச்சு அந்த இறையை கட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு திசையில் எடுக்கிறத நீங்க பார்க்க முடியும்.
ஒவ்வொரு எறும்பும் ஒவ்வொரு திசை நோக்கி தான் இருக்கு, பின்னால் தான் இருக்கு எல்லா எறும்புமே. ஆனால் ஒட்டுமொத்த விசையால அந்த பொருள் முன்னால தான் போயிட்டு இருக்கு. கடைசியாக அந்த எறும்புக்கு எங்கே போனால் அங்கே போயிடும். அதுபோல தான் ஒவ்வொரு அதிகார குழுவும் அவங்களுக்கு வேண்டியது கேட்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த மாநிலம் முன்னால் தான் போகும். அந்த அரசு நடந்துட்டு தான் எப்படியோ நடந்துட்டு தானே இருக்கு. அதுதான் இந்த அரசியலில் நீங்கள் ஒரே ஒரு காரணத்தினால இடம் பெற முடியும். நீங்கள் எந்த அதிகார குழுவை, எந்த அதிகார சக்தியை, எந்த அதிகார புள்ளியை பிரதிநிதித்துவப்படுத்தி நீ இந்த ஜாதியுடைய, இந்த வணிகத்துடைய, இந்த பட்டாரத்துடைய நலன்களை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அவங்களால நம்ப ஏற்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் வரும். அதனால தான் ஜாதி வழியாக வரது எளிதாக இருக்கு. இது வேற. அதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு உங்கள் ஜாதிக்கு, உங்கள் குழுவுக்கு சில நன்மைகளை வச்சுருந்தீங்கன்னா நீடிக்க முடியும். நீண்ட கால அடிப்படையில் எல்லாருக்கும் பொதுவான ஒரு சமரசத்தை பண்ணக்கூடியவராக நீங்கள் மாறினீங்கன்னா நீங்கள் மைய அதிகாரத்தில் நீடிக்க முடியும். பழக்கரப்பியா போன்ற ஒருவர் இந்த அரசியலுக்குள்ள வேறொரு அரசியலை நடத்த முயன்று ஒரு 40-50 ஆண்டுகள் அதற்காக உழைத்து இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்றுதான் இந்த புத்தகம் காட்டுகிறது. அன்பளை இன்னொரு அரசியல் இருக்கிறது. என்னுடைய நம்பிக்கை என்று அது அரசியல், அது நுண் அரசியல் அல்லது மைக்ரோ பாலிடிக்ஸ் என்று நான் சொல்றேன். மைக்ரோ பாலிடிக்ஸ் என்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து நான் பயன்படுத்தக்கூடிய அதில் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது இந்த அதிகார அரசியலோடு சம்பந்தப்பட்டதல்ல. இது அரசியல் அல்ல, இது நிர்வாகம், நிர்வாக சமரசம். இது அரசியல், இது அல்ல. அது இதுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. இது முற்றாக இதிலிருந்து விலக்கி கொண்டவர்கள் செய்யக்கூடிய ஒரு அரசியல் தான் நான் மைக்ரோ பாலிடிக்ஸ், நுண் அரசியல் என்று சொல்றேன். ஒன்று, மைக்ரோ பாலிடிக்ஸுடைய சில விதிகள் என்ன என்றால், ஒன்று அது ஸ்மால் யூனிட் என்றால் முதல் டெஃபினிஷன். சின்ன அலகுக்குள், சின்ன இடத்திற்குள், சின்ன ஒரு பகுதிக்குள் நடத்தக்கூடிய ஒரு பணியாக தான் இருக்கும். ஒட்டுமொத்தமாக தேசத்தை கைப்பற்ற இந்த நேரத்தை எனக்கு கொடுங்க. ஒரு நாள் நான் அதிபர் ஆகும்போது இது அல்ல, அது வேற அரசியல். அது பெருசிய மாற்றத்தை உருவாக்காது. ஒரு தலைவன் வந்து இந்த மாற்றங்களை உருவாக்கலாம். அந்த தலைவன் உருவாக்கக்கூடிய மாற்றம் அவர் சமரசம் தான் பண்ணிட்டு இருக்கிறார். அவருடைய விளைவுகளுக்கு காலப்போக்கில் அவரை பொறுப்பாக்குவோம். அவர் எதையுமே செய்ய முடியாது, எதையுமே செய்ய முடியாது. அவங்க தலைமையில் இருக்கிறவர் சமரசம் தான் பண்ண முடியும். அந்த சமூகம் எதை விரும்புகிறதோ அதைத்தான் அவர் செய்ய முடியும். அந்த சமுதாயம் எதை ஏற்குமோ அதை தான் அவர் கொடுக்க முடியும். ஏற்காத ஒன்று கொடுக்க முடியும். அடுத்த எலெக்ஷன் நிற்கணும் இல்லை. அப்போ அவர் எதையுமே செய்யலை. ஆனால் ஒரு 30 ஆண்டுகளில் அவர் காலகட்டத்தில் அந்த மாற்றத்துக்குலாம் அவரை பொறுப்பாக்கலாம். அவர் தான் சாதனையாளர் சொல்லலாம். அப்படி அல்ல, அந்த மாற்றத்தை எடுத்துக்கூடியது வந்து சின்ன 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 அலகுகளில் நடக்கக்கூடிய அரசியல். அதுதான் மைக்ரோ பாலிடிக்ஸ். அது சின்ன அலகுல நடக்கும். 2, அது ஒரே ஒரு தளத்தில் நடக்கும். ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்கக்கூடியவர் அவர் ஒரு தளத்தில் நடத்துகிறார். உதாரணமா குமரி மாவட்டத்து ஏரிகளை காப்பாற்றுவதற்காக மட்டுமே பணியாற்றக்கூடியவர் ஒரு மைக்ரோ பாலிடிக்ஸ். அவருடைய பணி என்ன? பக்கத்தில் வந்து வேறொரு பணி இருக்கு, நெடுஞ்சாலை டேமேஜ் ஆகிருக்கு, அதுக்கு அவர் போக மாட்டார். அது வேற, அது என்னுடைய சக்தி, அது கூட போவாங்க. என்னுடையது குமரி மாவட்ட ஏரிகளை பாதுகாப்பதற்காக நான் என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய போராட்டங்களை முன்னெடுக்கிறேன். அவர் தான் பெரும்பாலான காந்திய வழி போராட்டங்கள் அந்த வழியில் தான் இருக்கு. ஒரு சின்ன அளவுக்குள்ள ஒரு இலக்கை நோக்கி, ஒரு தளத்தை நோக்கி மட்டும் செய்யக்கூடிய. 2வது, 3வது, அது பெரும்பாலும் பாசிட்டிவான நேர்நிலை பணியாக தான் இருக்கும். மக்களுடைய கருத்தை மாற்றுவது, மக்களுடைய எண்ணங்களை மாற்றுவதாக தான் இருக்கும். மக்களுடைய எண்ணங்கள் அழுத்தமான ஒரு மாற்றத்தை நீண்ட கால நேர்நிலை செயல்பாடு வழியாக மாற்ற முடியும். இதை எதிர்க்கிறோம், அதுக்கு எதிராக ரத்தம் சிந்துறோம், இதுக்கு எதிராக மக்களை திரட்டுறது எதிராகங்கிறது மிக குறைவான காலம் நினைக்க முடியும். எந்த மக்கள் கூட்டமும் நீண்ட காலம் எல்லாம் எதிர்த்து போராட அவனுக்கு வேற ஜோலி இருக்கு, அவன் சீக்கிரம் போயிடும். குறுகிய காலத்தில் ஒரு இடத்துக்காக போராடுறது வேற. ஆனால் தொடர்ந்து எதிர்நிலையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறவர் மைக்ரோ பாலிடிக்ஸ் இருக்க முடியாது. நம்பிக்கையோடு தொடர்ந்து பாசிட்டிவா செயல்பட்டு இருக்கக்கூடியவர். 4வதாக நீண்ட கால அளவில் பண்றது. ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 50 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் ஒரு தளத்தில் மைக்ரோ பாலிடிக்ஸை தொடர்ந்து பணியாற்றக்கூடியவர் தான் அதில் ஏதாவது சாதனை ஆற்ற முடியும். நண்பர்களே, ஏறத்தாழ பழக்கருப்பையாக செயல்பட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில்
இந்த மைக்ரோ பாலிடிக்ஸில் ஈடுபட்டிருந்த சிலர் எனக்கு தெரியும். உதாரணமாக டாக்டர் ஜீவா ஈரோடு அவர். அவர் எந்த அதிகார அரசியலோடும் தன்னை தொடர்படுத்திக்கல, வெளியே. ஏற்கனவே அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் சுற்றுச்சூழல்ங்கிறத பற்றின ஒரு எண்ணமே கிடையாது, அப்படி ஒரு கருத்தே இங்கே கிடையாது, அந்த வார்த்தையே கிடையாது. அந்த வார்த்தையை அவர் உருவாக்கின வார்த்தை. தன்னுடைய செலவில் துண்டு பிரசனை அடித்து வெளியே விட்டு கொடுத்தார். சுற்றுச்சூழலில் முழு வாழ்க்கையை செலவழித்தார். இளைஞனாக எனக்கு அவரோட தொடர்பு கொண்டிருந்த எனக்கு அதில் ஏதாவது பயன் இருக்காங்கிற ஐயம் ஏதாவது 10 ஆண்டு காலம் இருந்தது. அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருந்த வழிய ஒருத்தர் அவருக்கு செய்து கொடுக்கறது நான் பார்க்கல. ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருந்தது, தொடர்ந்து அந்த விஷயங்களை செய்து கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு தமிழகம் முழுக்கவே சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு இளைஞர் மத்தியில் இருக்குன்னா ஒரு முக்கியமான காரணம். அவள் தான் அதை ஆரம்பிக்க. இதுதான் மைக்ரோ பாலிடிக்ஸ். அல்லது கிருஷ்ணமால் ஜெகநாதன் போல அப்படி ஒரு 100 பேரை என்னால் சொல்ல முடியும், அப்படி ஒரு 1000 இளைஞர்களை நான் சொல்ல முடியும். அவரோட தொடர்ந்து உரையாடல் இருக்கு. அவங்க உருவாக்கக்கூடிய மாற்றம், அந்த மாற்றம் எண்ணங்கள் ஒரு பெரிய மாற்றம் வந்தாச்சு. இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு ஃபேக்டரி தொடங்குறா இருந்தா அந்த மக்களிடமிருந்து ஒரு சாங்ஷனிங் அதுக்கு வர வேண்டியிருக்கு. சுற்றுச்சூழல் அழியாது அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி சொல்ல வேண்டியவா இது பொருளாதாரம் வளரும் என்று மட்டும் சொன்னா போதும். சுற்றுச்சூழலை பத்தி இன்றைக்கு பேசினா மக்களுக்கு புரியுது. இந்த எண்ண மாற்றத்தை உருவாக்குவது நீண்ட கால அளவில் பொறுமையாக செய்யப்படக்கூடிய வேலை. அதாவது ஒரு சிற்றளவுக்குள், சின்ன யூனிட்டுக்குள்ள ஒரே ஒரு தளத்தில் பாசிட்டிவா நீண்ட கால அளவில் பண்ணக்கூடிய வேலை தான் மைக்ரோ பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸ் தான் உண்மையில ஒரு மாற்றத்தை உருவாக்கும். பெண் கல்வி எப்படி இங்க ஏற்கப்பட்டது? அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் வழியாக. இன்னைக்கு சர்வசாதாரணமா பெண்கள் மறுமணம் புரிவது எப்படி ஏற்கப்பட்டிருக்கு? பெண்கள் கல்வி மைக்ரோ பாலிடிக்ஸ் வழியாக. 30 ஆண்டுகள் முன்னாடி உள்ள தமிழ் சினிமாவில் கூட மறுமணத்தை காட்ட முடியாது, ஓடாது படம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அல்லது சூழியல் சார்ந்த கல்வி, அல்லது திருநங்கையருக்கான அதிகாரம் எப்படி என்றெடுக்கப்பட்டு, இது உட்பட சமூக நீதி உட்பட எல்லா விஷயங்களுமே மைக்ரோ பாலிடிக்ஸ் நடக்கூடிய தொடர்ந்த செயல்பாடு வழியாக அடையப்பட்டவை. இந்த நூலிலிருந்து நான் சென்றடையக்கூடிய முடிவு என்பது, அதிகார அரசியலில் சேவை நோக்கத்துடன் உள்ளே நுழைந்த ஒருவர் தொடர்ச்சியாக அந்த அதிகாரத்திற்குள்ள தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு, அந்த தகுதி என்றால் பிராக்கெட் தகுதி, அந்த தகுதிக்கு அடைய முடியாமல் தோற்று பின்னடைந்து கொண்டே இருந்த ஒரு சித்திரம் இந்த நூலில் இருக்கிறது. அதிலிருந்து இந்த அரசியலை புரிந்து கொள்ள, இது சரியானதா என்று புரிந்து கொள்ள எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமைந்தது. ஏறத்தாழ இதே மாதிரி ஒரு புத்தகமாகத்தான் வலப்புரி ஜான் அவருடைய சுயசரிதை, அதை பற்றி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது அரசியலுடைய பின்தளங்களை பற்றின கட்டுரை நூல். அது எப்படிலாம் அதில் வியூகங்கள் அமைக்க, என்ன உண்மையில் என்ன நடக்குது, அது போன்று ஒரு பின்னணியை பற்றிய ஒரு நூல். நண்பர்களே, இங்கே அரசியலை வெற்றி பெற்றவர்களை பற்றி சொல்றேன். இன்றைக்கு தமிழக அரசியலில் மிகப்பெரிய பதவியில் வகித்த, ஆனால் ஒரு 30 ஆண்டுகள் தாண்டி முன்னால் வகித்த 100 பேரை இங்கே சொன்னால் ஒரு பேரோட உங்களுக்கு தெரிந்திருக்க. இந்திய அரசியலில் செல்லுபடியாகக்கூடிய சில ஆளுமைகளை ஐக்கன்ஸா மாற்றி வச்சிருப்பாங்க. சரி, அது ஒரு 5 பேர் அல்லது 6 பேர் அவ்வளவுதான். மற்ற எல்லா வெற்றி பெற்ற அரசியல்வாதிகளும் 10 ஆண்டுகளுக்குள் முழுமையாக மறக்கப்படுவாங்க. தமிழகத்தில் அமைச்சராக இருந்த எத்தனை பேரோட பேர் உங்களுக்கு தெரியும்? தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அமைச்சராக இருந்து யாருடைய பேரா உங்களுக்கு தெரியும்? என்கிட்ட பல பேர் நான் ஜில்லா இந்த போடுவாங்க. ஒரு அஞ்சலி ஏதோ ஒன்று நினைவு கட்டல, நான் ஜில்லாருன்னு போட்டிருந்தாங்க. இப்போ என்கிட்ட ஒரு சொன்னாரு, இறந்தது தப்பாக போட்டிருக்காங்க. அப்புறம் நான் கவனிச்சு பாரு, கீழே எத்தனை வருஷம் இறந்து எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு பாரு. தமிழகத்தில் நம்பர் 2 இருந்திருக்கிறேன். கையில் ஒரு தடி வச்சிருக்கனால ஒரு ஐக்கன், அவர் ஒரு கையில் ஒரு கோல் வச்சிருக்காரு. இன்னைக்கு யாருக்கு அவர் தெரியுமா? அதிகார அரசியல் எப்போ பணி நிறுத்தினீங்களோ அப்போ ஓய்வு பெறும்போது நம்ம சொல்லுவோம், ஒரு அதிகாரி ஓய்வு பெறும்போது இவருடைய இடைவெளி நிரப்ப முடியாததுன்னு சொல்லுவோம். அது என்ன அர்த்தம்னா, நீ எந்திரிச்சு அங்கே போனோட நிரம்பிடுன்னு அர்த்தம். ஆற்று நதியில் தண்ணி அழுற மாதிரி தான். ஆகவே அதிகார அரசியல் இருக்கக்கூடிய யாருக்குமே நீண்ட கால மதிப்பு என்பது கிடையாது, கால மதிப்பே கிடையாது. இருக்கும் நாற்காலி மட்டும்தான் மதிப்பு. நீ எந்திரிச்சோன்னு இன்னொருத்தர் உட்காருவார்.
அதுபோல தான் எங்கள் அலுவலகத்தில் சொல்லுவாங்க, எல்லா செயல்களையும், அதாவது பென்ஷன் வாங்குறது எல்லாத்தையும் பென்ஷனிங் டேட்டுக்கு முன்னாடி செஞ்சிடணும். ஏன்னா அது வரைக்கும் அது சர்க்கார் ஊழியர். அது கழித்து ஒரு வாரம் கழித்து வந்தால் என்ன வேணும், யார் நீங்கன்னு கேட்பா அதே அலுவலகத்தில். அதுதான் அமைச்சர்களுக்கு. ஆக வெற்றி என்பது இங்கே அதிகார அரசியலில் வெற்றி அல்ல. ஆகவே தோல்வியும் இல்லை. நன்றி, வணக்கம்.